ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் சங்கி ஸ்ட்ரீட். நீங்கள் எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணுன்னு கேட்டதுனால ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம செய்ய போகிறது ஃபிஷ் புட்டுங்க. இந்த புட்டு வந்து எல்லா விதமான ஃபிஷ்லேயும் செய்யலாம். ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிறது ஷார்க்கில் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஷார்க்கை துண்டு துண்டாக கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இங்கே சிங்கப்பூரில் எங்களுக்கு பெரிய ஷார்க் அவங்களே க்யூபாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே கூட வேக வச்சுக்கலாம். நம்ம அந்த ஸ்கின்னு தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை அந்த ஃப்ளஷ்ஷு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒன்றும் பாதியமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சொரா வந்து வாயுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து சொரா மட்டும்தான் வேக வைக்கணும். ரொம்ப 4-5 இன்க்ரீடியண்ட்டில் தாங்க இதை பண்ண முடியும். ஒரு மெயினான ஒரு 5 இன்க்ரீடியண்ட் தான் இதுக்கு. அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். நல்லா எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம வந்து சொராவெல்லாம் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சு. ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் என்னால் அதை வந்து உதிர்த்த முடியல. ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேணாம். கொஞ்சம் உருட்டு உருட்டியாக இருக்க மாதிரி ஒன்றும் பாதியமாக அதை இது பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் நல்ல பெரிய வெங்காயம், ஒரு 5-6 வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒன்றுமே போட வேணாம். எண்ணெயில் ஜஸ்ட்டு நம்ம வெறும் வெங்காயம், அப்புறம் ஒரு விரல் அளவு இஞ்சியை வந்து நீங்கள் நச்சு வச்சுக்கோங்க. அதுவும் அது கூட போட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து தண்ணி விடாமல், தண்ணி எல்லாம் போகிற அளவுக்கு கோல்டன் ஃப்ரை வர மாதிரி, கலர் வரா மாதிரி நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு துண்டு இஞ்சி நச்சு வச்சுக்கிட்டு அதுவும் வெங்காயமும் நீங்கள் போட்டு உங்கள் சொரா குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குமே தவிர அந்த ஃபிஷ்ஷோட அளவுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. கூடயே ஒரு 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 5-6 பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நீங்கள் கட் பண்ணி அது கூடயே சேர்த்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணணும். எல்லாம் சின்னதாக கட் பண்ணி நீங்கள் அது கூடயே சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கிறதா இங்கே மெயின். அது தீயவும் கூடாது, அடி பிடிக்கவும் கூடாது. நல்லா வதக்கணும். அந்த டைமில், அதை வதக்கிற டைமில் நம்ம இந்த சொராவை நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தனித்தனியாக. அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் அதை வந்து அது கூட பெரட்டி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் ஃபுல்லாக வதங்கின பிறகு தான் இதை போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா பெரட்டி அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த நீங்கள் எடுத்திருக்க ஃபிஷ்ஷுக்கு தகுந்த சால்ட் அதில் போடணும். நீங்கள் மொத்தத்தில் இருக்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வதங்கிக்கிட்டே இருக்குது. இது நல்லா வதக்கிட்டே இருக்கும்போதே நல்லா ஒரு 4 பெரிய பல் பூண்டு எடுத்துக்கிட்டு, நம்ம பூண்டு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ அந்த ஸ்மெல்லெல்லாம் இருக்காதுங்க, அந்த நீச்ச வாடெல்லாம் போயிடும். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் இந்த வெங்காயத்துக்கூடயே போட்டு நல்லா வதக்கிக்கணும். மெயின் காரமே நமக்கு வந்து அந்த பச்சை மிளகாவும் இந்த பூண்டு இதில் தான் வர காரம் தான். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மஞ்சத்தூள், அதுக்கு தகுந்த உப்பு, இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டு இதை நல்லா கிண்டி நீங்கள் நல்லா வதக்கணும். அதை நல்லா வதக்குங்க. இங்கே பாருங்கள், நான் எப்படி வதக்கிட்டுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி ஸ்லோலியே வச்சு, சப்போஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படுங்க, இல்லைன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைல்ல, அதனால் நமக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். நல்லா அது மாதிரி வதங்கி வந்த பிறகு வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம இந்த சொரா வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மிளகாத்தூள் உப்பு போட்டு பிசைஞ்சு அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்மாஷ் பண்ணாமல் கொஞ்சம் பதமாக அதை நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இங்கே மேட்ரு. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்லோவில் வச்சுருங்க. ஏன்னா ஆல்ரெடி வெந்தது தான், நம்ம மீன் அவ்வளோ வேகணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? சப்போஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் ஸ்லோலியே வச்சு இதை கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்த பிறகு நீங்கள் அது கூட கொத்தமல்லி, இந்த ஃப்ளேவருக்கு நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணல. இதெல்லாம் உங்கள் விஷ் தான். மெயினே ஒரு 4 ஐட்டம் தான் மெயின் ஐட்டம். அதில் இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். வெங்காயம்,
பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு நச்சு வச்சுக்கணும், பச்சை மிளகா, அப்புறம் நீங்கள் எந்த மீன் போடுறீங்களோ அந்த மீன். அவ்வளோதாங்க, உங்கள் சொரா புட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோ. இது எல்லா மீன்லேயும் நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் அதில் இருக்கிற அந்த முள்ளுலாம் எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த முள்ளெல்லாம் நம்ம எடுத்துட்டு வெறும் ஃப்ளஷ்ஷு மட்டும்தான் வச்சு நம்ம இதை பண்ணுறோம். சரிங்களா? வேணும்னா இன்னும் ஃப்ளேவருக்கு எக்ஸ்ட்ரா கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷனுங்க, உங்கள் இஷ்டம். ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மீன் கொஞ்சம் ஸ்மெல் வர, ரொம்ப நீச்ச வாட வர மீனாக இருந்தால் நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் எடுத்துக்கிற மீனை பொறுத்து. ஓகே, பாய் பாய். எங்கள் வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.